வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் மிதிப்பாகல் தான் விதைக்க போகிறேன். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் மிதிப்பாகலை. இது வந்து நான் ஆல்ரெடி நெய் மிளகாய் போட்டிருக்கேன். அதனோட பேக்கில் கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் தான் போட போகிறேன். கொஞ்சம் மாடி தோட்டம் நம்மளுக்கு கம்மி தான், இடம் இல்லை அந்தளவுக்கு. அதனால் இதில் தான் நான் விதைக்க போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். நான் மிதிப்பாகல் போடுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆல்ரெடி வெள்ளைப்பாகல் போட்டிருக்கோம் நம்ம சேனலில், அது நல்லா வந்திருக்கு. மிதிப்பாகல் இதுதான் ஃபஸ்ட் டைம். இது நான் முளைச்சி வந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம மிதிப்பாகல் போட்டு பார்த்திங்கன்னா 8 நாள் ஆகிருக்கு. நான் எத்தனை விதை போட்டுன்னு மறந்துட்டேன். ஆனால் ஒரு 4 விதை நல்லா முளைச்சி வந்திருக்கு மிதிப்பாகல். 1 2 3. இது நான் நெய் மிளகாய் பேக் இல்லையா, அதில் சைடில் 2 ஒரு நிறைய செடி கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு. அந்த இடம் இருக்குது, அதில் மிதிப்பாகல் போடலாம் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம் இது எப்படி வருது. நம்ம மிதிப்பாகல் போட்டு பார்த்திங்கன்னா 22 நாள் ஆகுது. எல்லா விதையுமே முளைச்சி நல்லா வந்துட்டுருக்கு. கொடி ஏற்றி விட்டுருக்கேன். இந்த அந்த கைப்பிடி சோறுலேயே கயிறு கட்டி விட்டுருக்கேன். நல்லா வளர்ந்துட்டுருக்கு. நான் மிதிப்பாகல் போடுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிதிப்பாகல் போட்டு பார்த்திங்கன்னா 38 நாள் ஆகுது. நிறைய பூ வந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா 38 நாளில் எனக்கு பிஞ்சே வந்துட்டுருக்கு. இது ரொம்ப சீக்கிரமாக வந்த மாதிரி தெரியுது எனக்கு. இது பாருங்கள், 1 2 நிறைய இருக்குது பிஞ்சு. சீக்கிரமாக காய்ச்சிட்ட மாதிரி இருக்குது எனக்கு மிதிப்பாகல். இப்போதைக்கு 2 காய்ச்சி இருக்குது, நிறைய பூ இருக்குது. நான் நல்லா வளர்ந்த பிறகு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிதிப்பாகல் போட்டு பார்த்திங்கன்னா 45 நாள் ஆகுது. இப்போ இது பறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இது நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் மிதிப்பாகல் போகிறது. இதெல்லாம் உள்ளதான். பாருங்க, முதல் அறுவடையில் நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ வருது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் 45வது நாளில் மிதிப்பாகல் போட்டிருந்தேன் நான் முதல் அறுவடை. இப்போ பார்த்திங்கன்னா 53 நாளாக இருக்குது. இது உள்ள நாடா இது சிகப்பாக இருக்கேன்னு பார்த்தா ஒரு பழம் பழுத்துட்ருக்கு. பார்க்கவே இல்லை. காய்க்க வச்சுக்கலாம், விதைக்கி வச்சுக்கலாம். இன்னும் 2வது அறுவடையில் கொஞ்சம் இருக்குது, அதை பறிச்சுக்கலாம். வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்குது. எப்படி நான் வீடியோ எடுப்பேன்னு தெரில, ட்ரை பண்ணுறேன். 2வது அறுவடை நம்ம மிதிப்பாகல். வேற எங்கே நான் மறைந்து கொண்டுள்ளதா? அதுதான் இன்னைக்கு இவ்வளோ 2வது அறுவடையில் இவ்வளோ கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிதிப்பாகல் ஆல்ரெடி 2 அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 3வது அறுவடை. இது பாருங்கள், இது குட்டியாக தான் இருக்குது, பழுத்துட்டு இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்கேன்னு பார்த்தா அதுக்குள்ளே பழுத்துட்டாங்க இவங்க. அடுத்தது இங்கே 1 2 3
நம்மளுக்கு 3வது அறுவடை இவ்வளோ கிடச்சிருக்கு.